அவன் குப்பையில தூக்கி கொட்டி விட்டான். நீங்க சேகர் ரெட்டின்னு ஒருத்தர், சேகர் ரெட்டிக்கு என்ன வேலை? 100 கோடி 200 கோடி முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கொடுக்கறது தான் வேலை. இதை அழிக்கணும்னு முடிவு பண்ண. அப்போ அதுக்கு கிடைச்ச ஒரே இடம் 6 தான். அது உடனடியாக எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் பதில் வரணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பா இருக்க போதா இல்ல மறுபடியும் திமுகவினருக்கு சாதகமா அமைய போதா? இந்த 160 40-40 பிரிச்சிருவாங்க. ஏவா வேலு 40, நேரு 40. இப்போ பாமக அதிமுக கூட தான் கூட்டணி வைப்பாங்கன்னு 200%. எனக்கு ராமதாசனுடைய மனைவி என்று உரிமை கூறுவதற்கு ராமதாசனுடைய 50 ஆண்டு காலம் நான் அவரோட மனைவியாக குடும்பம் நடத்தியிருக்கேன்னு அனௌன்ஸ் பண்ணுது. அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கு இருக்கு. ஏற்கனவே பாமகல இப்பதான் தந்தை மகன் பிரச்சனை ஓரளவு. தந்தை மகன் பிரச்சனை இதுதான். இந்த டி நகர்ல உண்மையாவே ஜெயிச்சு சத்யா மாப்பிள்ளை சபரீசன் கூப்பிட்டோன்னையும் சத்தியை விட்டு கொடுத்துட்டு போறாரு. கருணாநிதி ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்க. இன்னும் மக்கள் பாவம் அப்பாவி அவன் மனு கொடுத்து எல்லாம் காரியம் நடக்குன்னு நம்பி இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை நம்ம என்னவென்று சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல முதலமைச்சர் தமிழக மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அந்த மனுக்கள் பெறப்பட்ட மனுக்கள் மூலமா மக்களுடைய பிரச்சனைகள் 45 நாட்கள்ல தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், அந்த ஒரு திட்டத்துக்கு சுற்றுப்பயணத்துக்கு எதிராக தான் இது தொடங்கப்படுதுன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் 45 நாட்கள்ல மக்களுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும்னு வாங்கப்பட்ட மனுக்கள் இன்னைக்கு வைகை ஆற்றுல மிதந்துகிட்டு இருக்கு. இந்த மனுக்கள்லாம் இந்த ஆத்துல மிதந்தது, அதாவது இந்த அஸ்தியை கரைச்சது மாதிரி மிதந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுந்திருக்கு. இது எதர்ச்சியா நடந்திருக்குமா இல்ல உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகள் இது மாதிரிதான் தண்ணியில மிதக்க விடப்படுமா? இல்ல, ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, அரசு நிர்வாகம் யார் வந்தாலும் இதுதான் நிலைமை, தண்ணியில் மிதக்க விடப்படும். நீங்க தண்ணீர்னு ஒரு படம் வந்தது. இது எந்த காலம்? பாலச்சந்தர் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். சின்ன வயசுல அந்த படம் பார்த்திருக்கீங்க. தண்ணீருடைய அருமை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த அது கம்யூனிஸ்ட் சிந்தனையுள்ள ஒரு படம். நான் இப்போ இளைஞனாக இருக்கிற பொழுது எனக்கு 65 வயசு. ஒரு 45 வருஷத்துக்கு முந்தைய அந்த படம் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா, அமைச்சரிடம் கொடுக்கப்படுகிற மனு அப்படியே பிஏட்ட போகும். பிஏ அப்படியே கலெக்டர்கிட்ட கொடுப்பார். கலெக்டர் அவருடைய பிஏட்ட கொடுப்பார். அது அப்படியே டிஆர்ஓட்ட போகும். டிஆர்ஓனா கலெக்டருக்கு கீழே உள்ள ஒரு உயர் அதிகாரி, டெப்டி ரெவன்யூ ஆஃபீஸ், அதான் டிஆர்ஓ. உதவி வருவாய் அதிகாரி, கலெக்டர் பெரிய அதிகாரி ரெவன்யூக்கு, டிஆர்ஓக்கு போகும். டிஆர்ஓ டு ஆர்டிஓக்கு போகும். தாசில்தாருக்கு போகும். டெப்டி தாசில்தார்ட்டு ஆர்ஐ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் டு விஓ. விஓவுடைய பொட்டியில் கிடைக்கும். விஓன்றது தலையாரிக்கு போகும். அவருக்கு 3 பேர் இருப்பான். விஓக்கு உதவியாளர், அவருடைய பொட்டிக்கு போயிடும். அது யார்கிட்ட கொடுத்தது? அமைச்சரிடம் கொடுக்கப்பட்ட மனு எங்க சேரும்? தலையாரிட்ட சேரும். தலையாரி டு தலைமைச் செயலாளர். இதுதான் அரசாங்கத்தினுடைய பியூரோக்ரசியினுடைய ஒரு செட்டப். சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர், பெரிய அதிகாரி. முதலமைச்சர் இல்லைன்னா அவர் தான் முதலமைச்சர். ஆட்சி கவுந்து போச்சுன்னா தலைமைச் செயலாளர் தான் பெரிய அதிகாரி. இங்க கீழே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரி, கிராம நிர்வாக அதிகாரி. குப்பையில போயிடும். இதுதான் நிர்வாக அமைப்பு. இந்த அமைப்பு திமுக யார் வந்தாலும் தண்ணியில தான் போகும். அப்ப அது தெரியாம நடந்த ஒரு நிகழ்வா இருக்காது. இதுதான் ப்ரொசீஜர்னே சொல்றாங்க. என்ன காரணம்னா, தண்ணியில மிதப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம். அது மக்களுடைய கண்ணீர். நீங்க எவ்வளவோ தன்னுடைய துன்பம் துயரங்களை எல்லாம் தானா நின்று தீர்க்க முடியாமல் இந்த அரசு நமக்கு உதவி செய்யும்,
இந்த அரசு நமக்கு தோள் கொடுக்கும், நம்முடைய கண்ணீரை துடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு கணவனை இழந்த ஒரு பெண் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோரிக்கை எங்க வருது? தண்ணியில மிதக்குதுன்னா அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு போவதே இல்லை. ஏன்னா எல்லா கலெக்ஷன் அதிகாரிகள் தான். கீழ் அதிகாரி வாங்கி மேலதிகாரி கொடுக்கணும், அந்த அதிகாரி அதுக்கு மேலே அமைச்சருக்கு கொடுக்கணும், அமைச்சர் முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கொடுக்கணும். இப்படித்தான் மணல் திருடர்கள் திருடிக்கொண்டே இருக்கான். ஆத்து மணலை திருடி வித்துட்டே இருக்கான். முதலமைச்சர் அலுவலகமே டெண்டர் கொடுக்குது. சேகர் ரெட்டின்னு ஒருத்தருக்கு. சேகர் ரெட்டிக்கு என்ன வேலை? 100 கோடி 200 கோடி முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கொடுக்கறது தான் வேலை சேகர் ரெட்டிக்கு. அப்போ சேகர் ரெட்டி எந்த கலெக்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. எஸ்பி கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்க இந்த ஆட்சியில கரிகாலன் என்பவர் தான் மணல் மாஃபியா. அவரு கோயம்புத்தூர் இருக்கிற ஐஜி சுதாகரை மாத்துங்கிறார். மாற்றப்பட்டார். மாற்ற சொன்னது யாரு? மணல் மாஃபியா. மாற்றப்பட்டது யாரு? ஐஜி சுதாகர். அதே போல அசனாக்காருக்கு நேர்மையான அதிகாரி, புடம் போட்ட தங்கம். அவரு ரூரல் எஸ்பியா இருந்தார். கோயம்புத்தூர் ரூரல் எஸ்பி, திருப்பூர் ரூரல் எஸ்பி. கரூரில் கடத்தப்படுகிற ஆற்று மண்ணு பூரா கேரளாவுக்கு அவர் லிமிட்ல தான் போகுது. அவனாசி பாளையம் வழியா போகும். அத்தனை லாரியும் மடக்கினார். இது என்னடா பரமிட்டு? இது எங்கிருந்து போகுது, எங்கிருந்து வருது? இதுக்கான லீகல் என்ன? குடிபோதையிலேயே ஏறக்குறைய ஒரு 30 காவல்துறை கடைநிலையிலிருந்து மேல்நிலை அதிகாரிகளை கூட சஸ்பெண்ட் பண்ணார். வேலை பார்க்க முடியல அவரால வேலை பார்க்க முடியல. சுந்தரேசனால் வேலை பார்க்க முடியல. புலம்புனாரா? யார் அந்த சார்? ரவி ராகவேந்திரா ஏசி வேலை பார்க்க முடியல. என்ன சொன்னாரு? என்ன போலீஸ் வேலையே வேண்டாம், கல்வி போட்டு போயிட்டார். ஐஜி பொன்மாணிக்கம், சகாயம், ஈஸ்வரமூர்த்தி, ராமானுஜ், இப்படி பல பேரை சொல்லலாம். அப்போ மனுக்களை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. மனுக்களை பார்ப்பதற்கு இப்போ என்ன நடக்கும்? ஆத்துல தான் முதக்கும். சரி, இப்ப இது மக்களுடைய கோரிக்கைகள்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம், இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்னதான் இது மக்களுக்கான திட்டம்னு சொன்னாலும், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் கிட்ட இருந்து மக்கள் கிட்ட முதலமைச்சர் நேரடியா கலந்துரையாடுறாரு பாருங்க அப்படின்னும் பொழுது, அவங்க கொடுத்த மனுக்கள் உற்று நோக்கப்பட்டதா, அதுக்கான தீர்வுகள் கொடுக்கப்பட்டதான்றத மக்கள் கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இந்த அளவு ஒரு கேர்லெஸ்ஸா தண்ணீர்ல மிதக்க வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அவன் குப்பையில கொட்டி விட்டான். நீங்க இது தாலுகா ஆபீஸ்ல கடைசியில் சேர்ந்துருக்கு, மழையா சேர்ந்துருச்சு. அப்போ அவன் என்ன பண்றாரு? இது இடைக்கு போட்டா பொட்டலம் கட்டி மக்கள்கிட்ட போயிடும். இதை அழிச்சிடணும், இதை அழிக்கணும்னு முடிவு பண்ண. அப்போ அதுக்கு கிடைச்ச ஒரே இடம் ஆறு தான். அப்ப உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல மக்கள் கொடுக்கப்பட்ட எல்லா மனுக்களுமே ஒண்ணு ஆத்துல மிதந்திருக்கும், இல்ல குப்பையில தான் போயிருக்கும். எதுக்கும் தீர்வு காண முடியாதுன்னு சொல்றீங்க? ஆமா. நீங்க சிஎம் செல்னு ஒன்று இருக்கு தலைமைச் செயலகத்துல. அங்க நீங்க இப்போ மனு கொடுத்தீங்கன்னா அது உடனடியாக, எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் பதில் வரணும். எங்க தலைமைச் செயலகத்துக்கு பதில் வரணும். இப்போ அதெல்லாம் நடப்பதே இல்லை. ஆனா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்பொழுது அதை பண்ணாங்க. நடந்தது. நானே புகார் கொடுத்து பல புகார்கள் விசாரிக்கப்பட்டிருக்கு. எனக்கு ராமநாதபுரத்துல பல புகார் எங்க போகும்னா, அங்கிருந்து ஐஜிக்கு போகும், ஐஜிட்டு இருந்து டிஐஜிக்கு போகும், எஸ்பிக்கு போகும், எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கன்சல் ஸ்டேஷனுக்கே வரும். சிஎம் செல்ல கொடுத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸுக்கு வரும். ரெவன்யூனா தாலுகா ஆபீஸு, கிரைம்னா போலீஸ் ஆபீஸுக்கு வரும். கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ராமநாதபுரத்துல ஹைவே இடத்துல ஒரு கட்சிக்காரன் பெரிய திண்டு கட்டிட்டான். புகார் கொடுத்தேன். ஹைவேஸ் அதிகாரிகிட்ட போய் என்னை கூப்பிட்டு விசாரிச்சான். இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே. இப்போ அதிமுக ஆட்சியில அது கரெக்டா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு சிஎம் செல்லுடைய விஷயங்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல வாங்கப்பட்டு இருக்கக்கூடிய மனுக்கள் இப்படி போகுதுன்னா இதுக்கு என்னதான் சார் தீர்வு? சார், நீங்க தேர்தல் வாக்குறுதி அந்த புத்தகம் இருக்குல்ல, 505 வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கு, எவ்வளவு அதை மறந்துட்டாங்கிறது தான். 90% நிறைவேற்றிட்டோன்னு மாத்தட்டிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நாங்க சொன்ன எல்லாத்தையும் நாங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம், பக்காவான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் சந்தோஷ வெள்ளத்துல மிதக்குறாங்க அப்படின்னு தான் திமுகவினர் பெருமை தட்டிக்கிறாங்க. அதான் வெள்ளத்துல மனுக்கள் மிதக்கிறது தான் சந்தோஷ வெள்ளம்னு அவங்க நினைக்கிறாங்க.
நீங்கள் அப்படி நடந்தால் ஏன் அஜித் குமார் கொல்லப்படுகிறான்? எஸ்பிக்கே தெரியலையே, இறந்த பிறகுதான் எஸ்பிக்கே தெரியுது. சாராய சாவு மரக்காணத்தில் போலீஸ் ஸ்குவாடு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்கிறான், இப்போதான் மாதம் மாம்பழம் வாங்கிட்டு போயிடுறீங்கல்ல, அப்புறம் எதுக்கே வர்றீங்க? குடிச்சவன் செத்து போயிட்டான், குடிச்சவன் செத்து போயிட்டான். கள்ளக்குறிச்சியில் எங்கே சாராயம் விற்கப்பட்டது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி. அப்போ இதெல்லாம் அரசு நிர்வாகம் சரியா இருந்தா இது போன்ற குறைபாடுகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மக்களுடைய கருத்து கணிப்புல இப்ப சமீபத்துல இந்தியா டுடேவும் சீ வாட்டர் நிறுவனமும் அவங்க சேர்ந்து மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுல 40 மக்களவை தொகுதிகள்ல 36 தொகுதிகிட்ட திமுக கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு கொடுத்திருக்காங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மோடி எதிர்ப்புல 58% வாங்குச்சு ஓட்டு. எவ்வளவு? 58%. மொத்தம் போடானது 70. 12% தான் எதிர்கட்சிக்கு பூரா கிடைச்சது. அவ்வளவு கோவம் வருது மோடி மேல். ஆனா அதே சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இந்த கூட்டணி வெற்றி பெற்றதுக்கான விகிதாச்சாரம் 3%. 58 இப்படி 3 ஆச்சு. அப்ப மக்கள் இங்கே சட்டமன்ற தேர்தல் திமுக வேணுமா அதிமுக வேணுமான்னு முடிவு பண்றான். நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வேணுமா வேண்டாமா தான் முடிவு பண்றோம். அப்ப இந்த தேர்தல் களம் 2026 எப்படி இருக்க போகுது சார்? இந்த மும்முனை தேர்தல், 4 முனை தேர்தல்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் இப்ப கருத்து கணிப்புக்கெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம் நாம. இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பா இருக்க போதா, இல்ல மறுபடியும் திமுகவினருக்கு சாதகமா அமைய போதா? இது இன்னும் ஒரு 6 முதல் 8 மாத காலம் இருக்கு. இந்த 8 மாத காலத்துக்குள் ஜோசியம் சொல்ல முடியாது. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வியூகங்களும் அவர் வச்சிருக்காரு. திமுக அவர்கள் தரப்பு எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு பிடிக்கணும். 40 சீட்டை தனியா எடுத்து உதயநிதி இளைஞர்களுக்காக கொடுத்து அவரு திமுகவினுடைய தலைவராக இருந்தாலுமே அவர் 40 சீட்டை மட்டும் கவனம் செலுத்துறாரு. மீதி 160 சீட்டை மாப்பிள்ளையினுடைய பெண் நிறுவனம் கவனம் செலுத்து. எப்படியாவது 200 சீட்டு ஜெயிக்கணும். இப்ப பல்வேறு பட்டியல் தயாராகுதுன்னு சொல்றீங்க. இவர் ஒரு பட்டியல் வச்சிருக்காரு, அவர் ஒரு பட்டியல். ஒரே பட்டியல் தான், எல்லாம் ஒரே பட்டியல் தான். வேற வேற பிரிச்சுக்கிறாங்க. 40 160 இங்க. ஓகே. அப்போ இந்த 160 40 பிரிச்சிருவாங்க. ஏவா வேலு 40, நேரு 40, செந்தில் பாலாஜி 40, பொன்முடி 40. அமித்ஷாவே எங்க திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் சொன்னார், பேரை சொல்லியே சொன்னார். அப்போ மத்திய உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் போய் சேருது. ஏவா வேலு, நேரு, செந்தில் பாலாஜி, பொன்முடி. அப்போ எப்படியாவது நாற்காலிக்கு ஒரு திட்டம் நடக்குது. எடப்பாடி என்ன பண்றாரு? அதிமுக ஓட்டு ஒரு ஓட்டு கூட எதிராக போயிடக்கூடாது. ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்வோம், டிடிவியை சேர்த்துக் கொள்வோம். உங்களுக்கு எந்த பதவியும் இல்லை, நீ உள்ளவா. அவர்களும் ஒத்துக்கொண்டு அதிமுக கூட வந்துடுறாங்க. வந்துருவாங்க கண்டிப்பா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கூப்பிட்டா அப்படியாந்துருவாங்க. அப்போ அடுத்து பாமகவை அமித்ஷா பார்த்து கொள்வார். குருமூர்த்தி விட்டு முதல்ல மிரட்டிட்டார். மிரட்டப்பட்டு அன்புமணி, ராமதாஸ் 2 பேரும் அதிமுக கூட்டணி தான். இப்ப பாமக அதிமுக கூட தான் கூட்டணி வைப்பாங்கன்னு 200%. ஏன்னா பாஸ் யாரு? பாஜக ஒரே போனுக்கு ராத்திரியில கூட்டணி மாறிச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தல். அதே போலதான் இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி தான் இருக்கும். இப்ப ராமதாஸுடைய 2வது மனைவி சுசீலா, அந்த அம்மா நானும் ஒரு அதிகார மையம், எனக்கு ராமதாஸருடைய மனைவி என்று உரிமை கூறுவதற்கு எனக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கு. திருமணமாகி 50 வருஷம் ஆச்சு. இந்த திருமண நாளை நாங்களும் வருடம் கொண்டாடுகிறோம். அன்புமணியுடைய அம்மா சரஸ்வதி அம்மா எப்படி கொண்டாடுகிறதோ அதே போல ராமதாசனுடைய 50 ஆண்டு காலம் நான் அவரோட மனைவியாக குடும்பம் நடத்தியிருக்கேன்னு அனௌன்ஸ் பண்ணுது.
இதுதான் அந்த திருமண நிகழ்ச்சி. இது வரைக்கும் அப்படி அனௌன்ஸ் பண்ணல. ஏன் இப்ப பண்ணுது? தேர்தல் நெருங்கி கொண்டு. தேர்தல் கத்திரிக்காயெல்லாம் இல்ல. அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கு இருக்கு. தேர்தல் இப்ப வரும்போது தேர்தல் முடிஞ்சா வீட்டுக்கு போயிருமா அந்தம்மா? அப்படி அல்ல. நானும் இனிமே ஒரு அதிகார மையம். நானும் ராமதாசனுடைய மனைவி. சரஸ்வதி அம்மா முதல் மனைவி, நான் இரண்டாவது மனைவி. ஏற்கனவே வந்து பாமகல இப்பதான் தந்தை மகன் பிரச்சனை ஓரளவு. தந்தை மகன் பிரச்சனை இதுதான். தந்தை மகன் பிரச்சனை இதுதான். அன்புமணி என்ன சொல்றாரு? அரசியலுக்குள்ள சுசீலாவுடைய ஆளுமை இருக்கக்கூடாதுங்கிறாரு. அதுதான் சண்டை. இப்பதான் வெளியே வந்துருச்சு. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. உண்மை வெளியே. சண்டைக்கான காரணமே இதுதான். சண்டைக்கான காரணமே இதுதான். புரிஞ்சுதா? சண்டை இவ்வளவுலாம் நடந்ததுக்கு என்ன காரணம் பல பேர் தேடிட்டு இருப்பான். இதுதான் காரணம். இவங்க அரசியல் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் உண்மையான ரீசன். இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் சார் கட்சியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும்? அது தொண்டனுக்கு இதெல்லாம் தெரியும். தொண்டனுக்கு இதெல்லாம் தெரியும். தேர்தல் வருகிற பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணையும், சப்தமும் ஒடுங்கி போகும். இதுதான் 6 மாதம் கழித்து நடக்கக்கூடிய கூத்து. இதுதான் 6 மாதம் கழித்து 2 பேரும் பாஜக விரட்டுகிற மிரட்டல அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ கருணாநிதிக்கு 3வது மனைவி தான் தர்மாம்பாள் என்ற ராஜாத்தி அம்மா. தொண்டை கனிமொழி ஏற்றுக்கிட்டானே. அப்போ இதே போலதான் அன்றைக்கு கருணாநிதி, இன்றைக்கு ராமதாஸ். இந்த மாதிரி நேரத்துல தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல நீயா நானான் போட்டி போற நேரத்துல மனுக்கள் வந்து இது மாதிரி தண்ணியில மிதக்க விடப்பட்டுச்சுன்னா இது அவங்களுக்கு எதிர்ப்பா தானே சார் அமையும்? இல்லை, அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதையெல்லாம் மதுரையில் மூர்த்திக்கு நேரமே இல்லை. மதுரையில் பூரா ஃபைனான்ஸு மூர்த்தி தான். அதுக்கு தான் அவருக்கு நேரம் இருக்கு. அவரே முதல்ல ஒரு கல்குவாரி கான்ட்ராக்டர், கோடிக்கணக்காக சம்பாதிக்கக்கூடிய ஆள். அவருக்கு தான் அந்த வணிக வரித்துறையும் பத்திரப்பு பதிவுத்துறையும் கொடுத்து கோடிக்கணக்காக வசூல் பண்ணுறாங்க. நீங்கள் மதுரைக்கு கீழே எல்லாருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவிதியை மூச்சு தான் தீர்மானிக்க போகிறார். எப்படி? வணிக வரித்துறை ப்ளஸ் பத்திரப்பதிவுத்துறையில் வரக்கூடிய பல கோடி பணங்கள் தான் பாய போகுது. அப்போ மூச்சிக்கு அதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர அவர் இதே போன்று ஒரு மடங்கு பணமும் சேர்த்திட்டார். அவர் அதிமுக ஆட்சி வந்தால் உதயகுமாரை கொடுத்து தனது காப்பாற்றிக்குவார். இப்படித்தானே தவிர மக்களிடம் போய் பார்க்கக்கூடிய எல்லா ஒரு பிரம்மாண்டங்களை கட்டமைக்கிறார்களே தவிர மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய எந்த வேலையும் இல்லை. அப்ப எப்படி மக்கள் ஓட்டு போடுவான்? அதிமுக 10 வருஷம் இருந்து அதிமுக திமுகவுக்கும் ஒரு 25% வாக்கு வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சிருக்கு. 14 முஸ்லீம், கிறிஸ்டியன், தலித் 20 வாக்கு பொட்டிய திறந்தோனையுமே கிடைக்குது. இவ்வளவு வாக்கு பாஜகவுக்கு எதிரான வாக்கு கிடைத்துமே திமுக அதிமுக வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? ரொம்ப கம்மியான சதவீத வித்தியாசம். இந்த டி நகர்ல உண்மையாவே ஜெயிச்சு சத்யா மாப்பிள்ள சபரீசன் கூப்பிட்டோன்னையும் சத்தியை விட்டு கொடுத்துட்டு போறாரு. கருணாநிதி ஜெயிச்சதாக அறிவிக்கிறாங்க. இந்த டி நகர்ல புதுசா இருக்கு சார். ஆமா, எல்லாமே புதுசு தான். உங்களுக்கு புதுசு, எனக்கு ரொம்ப அதுல பழசு. இப்போ வந்து சபரீசனுடைய தலையீட்டுல வந்து இவர் தான் ஜெயிச்சாருன்னு அறிவிக்கிறாங்க. ஏன்னா ஜி ஸ்கொயருக்கு இப்போ இடம் வாங்கி கொடுக்குற புரோக்கர், பெரிய புரோக்கர் டி நகர் சத்யாவும் விகே ரவி தான், ராஜேஷ் 3 பேர் தான் அதிகமான இடம் வாங்கி கொடுக்குறது. யாருக்கு? ஜி ஸ்கொயருக்கு. ஜி ஸ்கொயர் யாருது? மாப்பிள்ளை இது. நீங்க கோயம்பேட்டில் இருக்க அந்த பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாண்ட பல ஏக்கராவில் அதை காலி பண்ணது பூரா யார்? விகே ரவி தான் காலி பண்ணார் ஏடிபி கவர்மெண்ட்ல. யாருக்கு? பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இப்போ பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் யாரோட பார்ட்னரு? மாப்பிள்ளையோட பார்ட்னர். இதெல்லாமே குளோபல் சிஸ்டம். நீங்க உலகம் பூரா சொல்லுவாங்கல்ல, தாராளமயமாக்கப்பட்டிருக்கு. அதிமுக எம்எல்ஏவை தவிர, மாவட்ட செயலரை தவிர இவர் யாருக்கு வேலை பார்க்குறாரு? மாப்பிள்ளைக்கு. ஏன்னா மாப்பிள்ளை தான் பெட்டி பெட்டியா கொடுக்குறாரு. இப்படித்தான் அரசியல். இந்த அரசியல்ல மக்களை போய் பார்க்கறதுக்கு யாருக்கு நேரம் இருக்கு?
அப்ப இந்த மக்களுடைய மனுக்கள் எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டி தான். எல்லாம் ஃபார்மாலிட்டி தான். இன்னும் மக்கள் பாவம் அப்பாவி அவன் மனு கொடுத்து எல்லாம் காரியம் நடக்குன்னு நம்பி இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை நம்ம என்னவென்று சொல்லுவோம். இப்ப இந்த சம்பவம் சார், இது மாதிரி மனுக்கள் நதியில மிதந்து வந்த சம்பவம் இப்ப மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. 2 நாளா அது வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு மனநிலை, மக்களுடைய மனநிலை தேர்தல்ல பிரதிபலிக்குமா? இது திமுகவினருக்கு எதிராக நடக்கும். ஆமா, அது அவனுக்கு கோபமே. திமுக எதிராக தேர்தல் 5 வருஷம் காத்திருப்பான். என்ன பாதிச்சாலும் திமுக தான் காரணமா அவனுக்கு அப்படிதான் அவன் அறிவு. அரசு தரப்புல அதிகாரி செய்கிற தப்பு பூரா யார் மேல பழி விழுகும்? கட்சி மேல. அப்போ இதெல்லாம் அவனை எங்க விளிம்பு கொண்டு நிறுத்திடும். திமுக மீது வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி திமுக விட வெளியேறிடுவான். யாருக்கு ஓட்டு போடுவான்? எதிர்கட்சிகள். ஒரே விஷயம், என்னைக்கு இதையெல்லாம் தாண்டி மக்கள் அதிகாரியை தட்டி கேட்கிறானோ, கேரளாவை போல, பஞ்சாபை போல, மேற்கு வங்காளத்தை போல என்னைக்கு இந்த மக்கள் தட்டி கேட்கிறானோ அன்னைக்குதான் சமூகம் மாற்றம் அடையும். அதுதான் பெரியார் சொன்னார். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாம போச்சு. சார், எங்களுடைய பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பா சந்திக்கிறோம் சார்.